சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். மறுபடியும் போஸுக்கும் மலருக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க. ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி எம்எல்ஏவுடைய மக காவியா பார்த்தா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமும் கிடையாது, அந்த பொம்பளை பொறுக்கி போஸை என்னால் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தா ஃபோனை வச்சிருது. இதுக்கு ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடுவில் ஹாலில் வந்து நின்று ராஜாங்கம் கத்தவும், என்ன இம்பிட்டு பெரிய சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா ஓடியாராங்க. அம்மா விஷயம் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராஜாங்கம் கூப்பிட்றாரு. வேகமாக பார்த்தா ஈஸ்வரி, சித்ரா, போஸ் எல்லாம் ஓடியாருதுங்க. மாமா மாமா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வரவும், போஸும் பார்த்தா வந்து நிற்கவும், போஸ் கன்னத்தில் ஓங்கி பல்லார்னு ஒரு அற வர்றாரு ராஜாங்கம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ இன்னும் திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா போஸோடைய சட்டையை பிடிச்சி கேட்கவும், பெரியப்பா பெரியப்பா நான் என்ன பண்ணேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், நடிக்காதடா நடிக்காத, அந்த எம்எல்ஏ மக காவியா அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுச்சு, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஃபோன்ல எல்லா விவரத்தையும் சொல்லிச்சு, நீ இன்னும் திருந்தலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும், அது வந்து பெரியப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா மண்டையை சரியவும், அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி பட்டுன்னு ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து, மாமா 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 மன்னிச்சிருங்க மாமா, மாமா மன்னிச்சிருங்க மாமா, தெரியாம பண்ணிட்டேன் மாமா, புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் மாமா, போதையில பண்ணிட்டேன் மாமா, மன்னிச்சிருங்க மாமா, பெருசா எடுத்துக்கிறாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்க பாரு ஈஸ்வரி, இவன் ஒவ்வொரு தடவையும் திருந்திடுவான்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் வாய்ப்பு கொடுத்து கொடுத்து எனக்கே அழுத்து போச்சு. இப்போ அந்த எம்எல்ஏ பொண்ணு காவியா ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுச்சு. மண்டபத்தில் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, சொந்தக்காரவங்கலேருந்து எல்லாரும் மண்டபத்தில் இருக்காங்க. எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுது? அத்தனை பேர் மத்தியிலையும் எப்படி என்னால் அசிங்கப்பட்டு நிற்க முடியும்? நீங்கள் வேணா உங்களுக்கு இது பெருசாக தெரியலாம், ஆனால் எனக்கு இது பெரிய விஷயம். என்னுடைய கட்சிக்காரவங்கலேருந்து எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சியிலேருந்து 50 பேர் மண்டபத்தில் இருக்காங்க. அத்தனை பேருக்கு முன்னாடியும் நான் எப்படி தலை குனிஞ்சு நிற்கிறது? உங்களால் எனக்கு இந்த அசிங்கம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், அப்பதான் சாவித்திரி, அண்ணே பொண்ணு தான் கல்யாணத்தை வேணான்றுச்சு, மாப்பிள்ளை இங்கே தானே இருக்காரு, மாப்பிள்ளைக்கு பேசாட்டில் மலரையே பிடிச்சி கட்டி வச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அப்பதான் ராஜாங்கமோ, என்ன ஈஸ்வரி சாவித்திரி சொல்றபடி மலரையே பிடிச்சு போஸு கல்யாணம் பண்ணி வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், இங்கே ஈஸ்வரி பார்த்தா திருன்னு முழிக்குது. போஸுக்கும் பார்த்தா இது சரின்னு படுது. நம்ம மனசுல மலரு தானே இருக்கா, 1000 தான் இருந்தாலும் மலரு நம்ம பொண்டாட்டி தானே, பேசாட்டில் நம்ம மலரையே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸும் நினைக்கவும், ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து போஸு, பெரியப்பா பெரியப்பா நீங்கள் சொல்கிறபடி நான் நடக்கிறேன் பெரியப்பா, என் மனசில் மலரு தான் பெரியப்பா இருக்கா, நான் மலரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பெரியப்பா, நான் அவள் கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறேன் பெரியப்பா, எனக்கு மலரு மட்டுமே போதும் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும், ஈஸ்வரிக்கு பார்த்தா ஒன்றுமே புரியலை. டே போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், மா எனக்கு அந்த காவியா வேணாம், இந்த பணக்கார பொண்ணும் வேணாம், எனக்கு இன்னொரு கல்யாணம்லாம் வேணாம், எனக்கு மலரு மட்டுமே போதுமா, எனக்கு மலரு தாம்மா வேணும், என் மனசுல மலரு தாம்மா இருக்கா, நான் அவ கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸும் கேட்கவும், இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. போஸா இது பேசுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் கருப்பு பார்த்தா வேகமாக ஓடி போய் மலரை கூட்டிட்டு வராரு. என்ன எல்லாரும் இங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மலரு திருன்னு பார்க்கவும், அம்மா மலரு உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு. சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும், நீ போஸை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும், ஆமாம் ஆமாம் மலரு, நீ எனக்காக போஸுக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பா இதை நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ எனக்காக இதை பண்ணி தான் ஆகணும், போஸை நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும், போஸை நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீ சொல்கிறத போஸு கேட்கல, போஸு தவறான வழியில் போகிறான், இல்லை போஸு உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீ யோசிக்கவே வேணாம், இந்தா துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து பார்த்தா மலரு கொடுக்குறாரு. அப்படி ஏதாவது இவன் பண்ணானா இவன் உசுறு உன் கையில் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், எல்லாரும் பார்த்தா அதிர்ச்சியை பார்க்குறாங்க. ஐயா என்னையா எனக்கும் இவருக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே ஐயா அத்தி விட்டீங்க, அப்புறம் எதுக்குயா மறுபடியும் அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும், இல்லை மலரு இப்போ இந்த கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், இந்த போஸு தாமரை கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான், அதை அந்த பொண்ணு காவியா நேரில் பார்த்துருக்கு, அந்த பொண்ணு நேரில் பார்த்ததுனால தான் இந்த கல்யாணம் எனக்கு வேணாம், இந்த மாப்பிள்ளை என்னால் கட்டிக்கிற முடியாது, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிருச்சு, அதனால இந்த கல்யாணம் நின்று போச்சு.
இப்போ என் மான மரியாதையை காப்பாத்துறதுக்காகவாது நீ இந்த போஸை கல்யாணம் பண்ணிக்கிறணும். என் அரசியல் கட்சி சார்பாக 50 பேர் வந்திருக்காங்க. அத்தனை பேர் முன்னாடியும் இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காததுக்கான காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தலைகுனிவா போயிடும். அதுக்காகவாது நீ இந்த போஸை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும், இங்கே மலரால் பார்த்தா ஒன்றுமே பேச முடியலை. போஸும் பார்த்தா மலருடைய காலில் விழுந்து, மலரு மலரு என்னை மன்னிச்சிரு மலரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மலரு, இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மலரு, உனக்கு ஒரு நல்ல புருஷனாக இருப்பேன் மலர், நீ மட்டும்தான் மலர் என் மனசுக்குள்ளே இருக்க, உன்னைய விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மலர் உன்னுடைய அருமையை எனக்கு புரிஞ்சிச்சு, என்னை மன்னிச்சிரு மலரு, என்னை ஏற்றுக்க மலர் அப்படின்னு சொல்லிட்டு போஸு பார்த்தா மலருடைய காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடறான்.